நீங்க பலவீனமா உணர்றீங்களா? உங்க விதியின் மேல உங்களுக்கு கட்டுப்பாடு இல்லையா? நம்மளோட தேசத்தின் தலைவிதி உங்க தொழில், நிதி, பாதுகாப்பு மற்றும் உங்களோட அன்றாட வாழ்க்கையும் கூட. நம்மளோட இதயமும் சிந்தையும் ஆவிக்குரிய போராட்டத்தில் இருக்கு. சில நேரங்கள்ல கொஞ்சம் பலம் இருந்தாலும் வெற்றி பெறலாம். உங்க வாழ்க்கையில் இருக்கிற உணர்ச்சி, உடல் அப்புறம் ஆவிக்குரிய குழப்பங்களை ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் அளிக்கக்கூடிய ஒருத்தர் இருக்கிறாருன்னு என்னால சொல்ல முடியும். ஒரு வெற்றியாளரை விடவும், ஜெயிக்கிறவரை விடவும், ஜெயம் கொண்டவரை விடவும் அதிகமாகவும் ஒரு மேற்கொண்டவராக இருப்பதற்கான பலத்தை உங்களுக்கு கொடுக்கிறவராக தான். ஒரு மேற்கொள்பவரா உங்க தோல்விகளை விட உங்க வெற்றிகள் உங்களை வரையறுக்குது. ஒரு மேற்கொள்பவரா நீங்க தேவன் கொடுத்த கவசத்தை அணிஞ்சிக்கிறீங்க. அது எதிரிகள் கிட்ட இருந்து உங்களை பாதுகாக்குது. அப்புறம் உங்களோட ரொம்ப பெரிய தடைகளை வெல்றதுக்கு அதிகாரம் கொடுக்குது. மேற்கொள்ளும் ஆணாவும் பெண்ணாவும் இருக்க அழைக்கப்பட்டிருக்கோம். வெற்றிலையும் வலிமையிலையும் அமைதியிலையும் அன்பிலையும் நடக்க நாம அழைக்கப்பட்டிருக்கோம். சில நேரங்கள்ல அவங்க எப்படி இருக்காங்கன்னு நான் அவங்க கிட்ட கேட்கும்போது, கஷ்டமான சூழ்நிலையில நான் நல்லா இருக்கேன்னு சொல்றதை நான் கேட்டிருக்கேன். ஆனா நம்ம சூழ்நிலைகளுக்கு உட்பட்டவர்கள் இல்லை, சூழ்நிலைகளுக்கு மேலானவங்க. நாம தாழ்த்தப்பட்டவர்கள் இல்லை, நாம ஜெயிப்பவர்கள். ஆமென். அசைக்க முடியாத வலிமை, அசைக்க முடியாத நம்பிக்கை, அப்புறம் நம்ப முடியாத பலம் கொண்ட வாழ்க்கையை நீங்க வாழுங்க. நீங்க எப்படி ஒரு வெற்றியாளரா ஆக முடியுன்றத கண்டுபிடிங்க. நான் எப்பவும் அதிக பலம் கொண்ட மனுஷனா இருந்தேன். நீங்க என்னோட மனைவி இல்லைன்னா என்னோட வேலை செய்யறவங்க கிட்ட கேட்டு பாருங்க, அது உண்மைதான்னு சொல்லுவாங்க. நான் சிறுவனா இருந்தப்போ என்னோட அம்மா என்கிட்ட அடிக்கடி இப்படி சொல்றத கேட்டிருக்கேன். உனக்கு எங்கிருந்து இவ்வளோ வலிமை கிடைக்குதுன்னு கேட்பாங்க. அவங்க அப்படி கேட்டது ஒரு பாராட்டான விஷயம் இல்லை, ஆனால் அது ஒரு விரக்தியா இருந்தது. உதாரணமாக, உயர்நிலைப் பள்ளியில் நான் பாடகர் குழுவில் பாடினேன். நான் இசைக்குழுவில் இசை வாசித்தேன். பேஸ்பால், கூடைப்பந்து விளையாடினேன். நான் ரன்னிங் போனேன். கூடைப்பந்து உதவித்தொகையில் கல்லூரிக்கு போனேன். நான் முழு வகுப்பிலையும் படித்தேன். என்னோட முதல் அப்புறம் கடைசி வருஷத்தில் 2 வெவ்வேறு வானொலி நிலையங்களில் நான் பணிபுரிந்தேன். நான் டாலர்ஸ் செமினரிக்கு போனேன். இலினாய்ஸ் கலிஃபோர்னியா சரக்கு நிறுவனத்தில் கப்பல் துறையில் வேலை செஞ்சேன். ஒவ்வொரு வார இறுதியிலையும் நானும் என் மனைவியும் வடமேற்கு பைபிள் தேவாலயத்தில் பயிற்சியாளர்களாக பணியாற்ற ஃபோர்ட் ஓர்த்துக்கு போனோம். எப்படியோ என்னோட ஓய்வு நேரத்தில் ஒரு தொழில்துறை லீக்ல கூடைப்பந்து விளையாட முடிஞ்சுது. செமினரிக்கு அப்புறம் நியூ ஜெர்சியில் இருக்கிற ஹேடன் ஹைட்ஸ் என்ற இடத்துக்கு போய் அந்த பகுதியில் இருக்கிற அந்த பேப்டிஸ்ட் தேவாலயத்தோட இளைஞர்களுக்கு வாரத்துக்கு 7 நாட்கள் வெறித்தனமாக அர்ப்பணிப்போட ஊழியம் செஞ்சோம். 2 வருஷங்களுக்கு அப்புறம் தேவனோட வழிகாட்டுதலை பின்பற்றி இந்தியானாவில் இருக்கிற ஃபோர்ட் வெயினுக்கு போனோம். அங்கே 7 குடும்பங்களோட சேர்ந்து பிளாக் ஹாக் பேப்டிஸ்ட் சர்ச்சை ஆரம்பித்தோம். ஒரு தேவாலயத்தை தொடங்கின யார்கிட்டயாவது கேட்டு பாருங்க, அவங்க இது வரைக்கும் செஞ்சதுலேயே அது ரொம்பவும் கடினமான விஷயம்னு உங்களுக்கு சொல்லுவாங்க. நானும் என்னோட மனைவி டானாவும் நிச்சயமாக அதை ஒப்புக்கொள்கிறோம். 1981 வருஷத்தில் டாக்டர் டிம் லஹா என்றவரால் பராமரிக்கப்பட்ட தேவாலயத்தோட கட்டுப்பாட்டை எடுக்க தேவன் என்ன சான் டியாகோவுக்கு அழைச்சாரு. அது வெறும் தேவாலயம் மட்டும் இல்லை, இது ஒரு ஆரம்ப அப்புறம் இடைநிலை பள்ளி அமைப்பாக இருந்தது. இடங்கள் வர வரைக்கும் 3 இடங்களில் ஒரே ஒரு தேவாலயம் மட்டுமே இருந்தது. அந்த நேரத்தில் அவங்க ஒரு ஓய்வூதிய மையம் கட்டுறதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதில் நான் ஈடுபட்டேன். நான் வாரத்தோட ஒவ்வொரு ராத்திரியும் ஃபோர்ட் கூட்டங்களுக்கு போய்கிட்டு இருந்தேன். ஒவ்வொரு வார கடைசியிலையும் 5 முறை பிரசங்கித்து கொண்டிருந்தேன். எனக்கு தேவையான எல்லா பலனும் என்கிட்ட எப்பவும் இருக்கிறதா எனக்கு தோணுச்சு. எனக்கு அதிக தூக்கம் தேவைப்படலை. ஆனால் செப்டம்பர் 26, 1994 அன்னைக்கு எல்லாமே மாறிச்சு. எனக்கு லிம்போமா கேன்சர் 4வது ஸ்டேஜில் இருக்கிறது கண்டறியப்பட்டுச்சு. உடனடியாக அவங்க என்னை கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காக மருத்துவமனையில் சேர்த்தாங்க. அந்த ரசாயன சிகிச்சைகள் பற்றி நான் அதிகமாக நினைவில் வச்சிருக்கிறதுன்றது எல்லாருமே கணித்த குமட்டல் இல்லை. ஏன்னா அந்த நேரத்தில் அவங்கக்கிட்ட நிறைய குமட்டல் எதிர்ப்பு மருந்துகள் இருந்தது. அதனால் நான் நோய்வாய்ப்படலை. ஆனால் அந்த ரசாயனங்கள் எல்லாத்திலிருந்தும் எனக்கு கிடைச்ச ஆழ்ந்த பலவீனம் எனக்கு நல்லா நினைவிருக்கு. நான் ஒருவேளை காலையில் 9 மணிக்கு எழுந்திருப்பேன். சுமார் 1.5 மணி நேரம் கழித்து நான் திரும்பவும் படுக்கைக்கு போக தயாராவேன். நான் எப்பவும் அளவில்லா ஆற்றல் மிகுந்த ஒரு நபராக இருந்தேன். ஆனால் இப்போ நான் எப்பவும் சோர்வாகவும் குழப்பமாகவும் எனக்கு இருக்கிற இந்த பலவீனமான நிலையை பற்றி பயப்படுறேன். பலவீனமாக இருக்கிறது என்னன்றதை பற்றி நான் இதுக்கு முன்னால் அனுபவிச்சதில்லை. இப்போ பெரும்பாலானவர்கள் பலவீனத்தை பற்றி நினச்சி பார்க்குறோம். அது ஒரு நோய், காய்ச்சல் மாதிரியானது. உங்களுக்கு பலவீனம் வருது, ஆனால் சுவாரஸ்யமாக அது அப்படி இல்லை. உண்மையிலேயே பலவீனம்னு எதுவுமே இல்லை.
பலவீனன்றது ஒரு விஷயம் இல்லை, அது ஒன்றுமே இல்லாததா இருக்கு. சில வார்த்தைகள் ஏதாவது இருப்பதை காட்டிலும் இல்லாததை தெரிவிக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? உதாரணமா இருளை எடுத்துக்கங்க. இருள்ன்றது ஒரு உண்மையான விஷயம் இல்லை. இருள்ன்றது ஒளி இல்லாத குறிப்பிட நம்ம பயன்படுத்துகிற வார்த்தையாக இருக்கு. மௌனன்றது ஒரு உண்மையான விஷயம் இல்லை. மௌனன்றது ஒளி இல்லாததை விவரிக்க நாம் பயன்படுத்துகிற வார்த்தை. மேலும் பலவீனன்றது ஒரு உண்மையான விஷயம் இல்லை. பலம் இல்லாததை விவரிக்க நம்ம பயன்படுத்துகிற வார்த்தை எது? வேற வார்த்தைகளில் சொல்லணும்னா பலம் இல்லாத இடத்துல பலவீனம் இருக்கு. மேலும் பலம் பல வடிவங்களில் நமக்கு வருது. பலவீனமும் கூட தான். தார்மீக அப்புறம் திருமண பலவீனம் இருக்கு. நீதி அப்புறம் உடல் பலவீனம் இருக்கு. பெற்றோர் மற்றும் வேலை தொடர்பான பலவீனம் இருக்கு. ஆனால் எல்லாத்தையும் விட பலவீனப்படுத்துகிற பலவீனம் என்னன்னா உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலவீனம். தேவனோட நீங்கள் நடந்துக்கிறதுல இருக்கிற பலவீனம். துன்பம், சவால்கள், அப்புறம் கஷ்டங்கள் இதெல்லாம் உலகத்தை சேர்ந்தது. சில சமயங்களில் நம்ம எல்லாருமே அதை எதிர்கொள்கிறோம். மேலும் காயம் இல்லைனா இழப்பு இல்லைனா பிறரால் தவறாக நடத்தப்படுறது மாதிரியான எல்லா வகையான விஷயங்களும் காரணமாக இருக்கலாம். இது சுய சந்தேகம் அல்லது தற்பெருமை, ஒருவேளை அடிமைத்தனமாக கூட இருக்கலாம். ஆனால் எபேசியரில் இப்பிரபஞ்சத்தோட அந்தகார லோகாதிபதிகளோடையும் வான் மண்டலங்களில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடையும் நமக்கு போராட்டம் உண்டுன்னு கூறப்பட்டிருக்கு. பவுல் எபேசியர்கள் கிட்ட தன்னோட கடைசி வேண்டுகோளை சொன்னார். மேலும் அவர் இவ்வாறு எழுதினார்: கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். பிலிப்ஸ் மொழிபெயர்ப்பில் இது இந்த மாதிரி சொல்லப்படுது: நீங்கள் உங்களில் அல்ல, கர்த்தரிலும் அவருடைய எல்லையில்லா வல்லமையிலும் பலப்படுங்கள். அதனால எபேசியர்கள் கிட்ட பவுல் சொன்ன ஊக்கமளிக்கிற வார்த்தைகளை நீங்க படிக்கும்போது போர் செய்யறதுக்கு நீங்க பலமா இருக்கணுன்ற கட்டளையை தர்க்க ரீதியா கருதலாம். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், சரி இது ஒரு இராணுவ பாதை, அதனால் இது பலமாக இருக்கிறத பற்றினது, அதனால் நீங்கள் ஒரு நல்ல போர் சேவகராக இருந்து எதிரிக்கு எதிராக போர் செய்ய முடியும். ஆனால் நாம் போராடுறதுக்கு பலமாக இருக்க அழைக்கப்படலை, அதில் நிலைத்திருக்க பலமாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கோம். எபேசியர் 6:4 முறை அப்போஸ்தலனாகிய பவுல் நிற்க வேண்டும்ன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. அவர் சொல்கிறாரு, எதிர்த்து நிற்பதற்கு பலமாக இருங்கள். அதுக்கு பக்கத்தில் என்னோட பைபிளில் எதிர்த்து நிற்பதற்கு பலமாக இருன்னு எழுதியிருக்கேன். நம்ம ஏன் சண்டையிட கட்டளையிடப்படலை நண்பர்களே? ஏன்னு சொல்கிறேன். ஏன்னா கிறிஸ்து தம் மரணம் அப்புறம் உயிர்த்தெழுதல் மூலமாக எதிரியை ஏற்கனவே தோற்கடிச்சிட்டாரு. சாத்தான் ஏற்கனவே தோற்கடிக்கப்பட்டுட்டான். அது எனக்கு எப்படி தெரியும் தெரியுமா? இந்த வசனங்களை என்னோட பைபிளில் படித்தேன். ரோமர் 8:37, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. 1 கொரிந்தியர் 15:57, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 2:14, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் நம்ம வெற்றிக்காக போராடலை, வெற்றியிலிருந்து போராடுறோன்னு தெரிஞ்சுக்கங்க. ஜெயம் ஏற்கனவே கிடைச்சிருச்சு. இயேசு கிறிஸ்து ஏற்கனவே பெற்ற ஜெயத்தில் நிலைச்சிருக்க நாம பலமாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கோம். அதனால திரும்பி பார்க்கும்போது பாவம், சாத்தான் அப்புறம் மரணத்தின் மீதான கிறிஸ்துவின் ஜெயத்தில் நம்ம ஓய்வெடுக்க முடியும். மேலும் நாம எதிர்நோக்கும் போது தேவன் எப்பவும் நம்மளை ஜெயத்தில் வழி நடத்துவாருன்றதை தெரிஞ்சுக்கிட்டு எதிர்காலத்தை நாம தைரியத்தோடையும் வல்லமையோடையும் தேவனுடைய கிருபையால் எதிர்கொள்கிறோம். ஸ்டெம் செல் சிகிச்சையை முடித்த முதல் ஞாயிற்றுக்கிழமை தேவன் என்னோட புற்றுநோயை குணப்படுத்தினார். நீங்கள் 8 வாரங்கள் சென்று என்கிட்ட இருக்கிற அதே விஷயங்களை அனுபவிச்சுட்டு வரும்போது என்ன சொல்லணுன்றதை நான் தீர்மானிக்க முயற்சித்தேன். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நான் அதில் வேலை செஞ்சேன். ரிச்சர்ட் ஸ்மால்வுட்டோட டோட்டல் ப்ரைஸ் பாடலை எங்களோட பாடகர் குழு பாட தொடங்குற வரைக்கும் நான் அந்த ஆராதனையில் நல்லா இருந்தேன். அந்த பாடலை நான் கேட்குறது இது முதல் முறை இல்லை, ஆனால் இந்த நாளில் அது என்னை ஆழமாக பாதிச்சுது. அந்த வார்த்தைகள் என்னோட உள்ளத்தை பாதிச்சுது. இதோ அந்த வார்த்தைகள்: என் பலத்தின் ஆதாரம் நீர் என் வாழ்வின் பலம். நான் முன்வரிசையில் உட்கார்ந்துருந்தேன். நான் ஏற்கனவே ஒரு விதமான உணர்ச்சிகரமான குழப்பத்தில் இருந்தேன். அதனால் நான் அழ ஆரம்பித்தேன். அந்த வார்த்தைகள் உண்மையானதுன்னு எனக்கு தெரியும். அதாவது அது பைபிளில் இருந்ததால் அது உண்மையாக இருந்தது. நான் மீண்டு வந்து அதை அனுபவித்ததுனால அது எனக்கும் உண்மையாக இருந்தது. சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னோட பலத்துக்கு ஆதாரமாக இருந்தார், என் வாழ்க்கையோட பலமாக இருந்தார். சகோதர சகோதரிகளே, இதுவே வேதத்தினுடைய உண்மை. நம்மளுடைய தேவன் ஒரு அற்புதமான தேவன். அவர் அளவில்லா பலம் கொண்ட தேவன். தேவனுக்கு எந்த பலவீனமும் இல்லை. தேவனானவர் மிகவும் வல்லமை மிக்கவர். பைபிள் சொல்லுது, இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவர். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சங்கீதம் 68:35. பூமியின் கடையாந்தரங்களை
சிருஷ்டித்த கர்த்தராகிய அனாதி தேவன் சோர்ந்து போவதுமில்லை, இளைப்படைவதுமில்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பெலன் கொடுத்து சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இதில் நமக்கு என்ன புரியல? ஏசாயா 41:10, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன். அந்த பழைய ஏற்பாட்டு வசனங்கள் எல்லாத்தையும் புதிய ஏற்பாட்டில் மொழிபெயர்த்ததுனால பிலிப்பியர் 4:13 போன்ற ஒரு வசனம் உங்களுக்கு வரும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தெரியாத ஒன்றை சந்திக்கிற ஒருத்தராக நீங்கள் இருந்தீங்கன்னா, உங்களோட மனைவி உங்கள் பக்கத்தில் அமர்ந்திருந்தாலும் அவங்களுக்கு கூட தெரியாமல் இருக்கலாம். இந்த பகுதியில் நீங்கள் ரொம்பவும் பலவீனமாக உணர்றீங்க. நீங்கள் ஜெயம் கொள்பவராக இருக்க வேண்டிய பலம், தேவனுடைய பலத்தை நம்முடைய சொந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் பதிவிறக்க செய்ய பைபிள் சொல்லிக் கொடுக்குற யுக்திகளை கவனமாக கேளுங்க. நாம் தேவனுடைய பலத்தை அவரோட வார்த்தையின் மூலமாக பெற்றுக்கொள்கிறோம். இதிலிருந்து ஆரம்பிக்கிற நாம் தேவனுடைய பலத்தை அவருடைய வார்த்தையின் மூலம் பெற்றுக்கொள்கிறோம். எல்லாரும் தங்களோட பைபிளில் கையெழுத்து பெறுறதை நான் பார்க்க விரும்புகிறேன். மேலும் பல பக்கங்கள் கீழே விழுந்து முன்பக்கத்திலையும் பல பக்கங்களையும் குறிப்பெடுக்கப்பட்ட பழைய பைபிளை என்கிட்ட கொடுக்குறாங்க. அவங்க தேவனோட வார்த்தையில் இருந்ததுனால அவங்க நலமாக இருக்கிறதா நான் கருதுகிறேன். அவங்க தேவனோட வார்த்தையை அவங்களுக்கு உதவ அனுமதிச்சிருக்காங்க. அவங்க தேவனுடைய பலத்தை அவருடைய வார்த்தையின் மூலமாக பெற்றுக்கொள்கிறார்கள். சங்கீதக்காரன் அதை இந்த மாதிரி சொல்கிறாரு, சஞ்சலத்தால் என் ஆத்துமா கரைந்து போகிறது, உமது வசனத்தின்படி என்னை பலப்படுத்தும். தேவனோட வார்த்தையில் வாழ்க்கை அப்புறம் தெய்வ பக்தி தொடர்பான பெரிய அப்புறம் விலைமதிப்பற்ற வாக்கு தத்தங்கள் ஏராளமாக இருக்குது. வாழ்க்கையோட எல்லா சவால்களுக்கும் நமக்கு தேவையான எல்லா வலிமையும் இந்த பைபிளில் இருக்குது. ஒரு அலமாரியில் வைக்கப்பட்டிருக்கிற பைபிள் பலம் தரும் சக்தியால் நிரம்பி இருக்குது. ஆனால் அது அலமாரியில் இருந்து உங்கள் இதயத்திற்கும் உங்கள் மனதுக்கும் நகர்த்தப்படும் வரைக்கும் அந்த சத்தியம் எதையும் மாற்றவே மாற்றாது. வேதத்தை வாசிக்கிறதன் மூலமாக, மனப்பாடம் செய்கிறதன் மூலமாக, கேட்பதன் மூலமாக, தியானம் செய்வதன் மூலமா, கீழ்ப்படிவதன் மூலமா நாம தேவனுடைய பலத்தை பெறுகிறோம். ஊக்கமளிக்கும் நண்பர்கள் கிட்ட இருந்து பெற அன்பான வார்த்தைகள் மாதிரி வேதத்தின் பக்கங்கள்ல நீங்க பார்க்குற வார்த்தைகள் உங்க ஆத்துமாவை ஞானம், மகிழ்ச்சி அப்புறம் வெளிச்சத்தால பலப்படுத்தும். நீங்க எதிர்பார்த்த பலத்தை அது உங்களுக்கு தரும். 2வது யுக்தி இதுதான். தேவனோட பலத்தை ஆராதனையின் மூலமா நம்ம பெற்றுக்கொள்கிறோம். கவனியுங்க, உங்க எதையும் தேவனை ஆராதனை செய்யும் போது உள்ளுக்குள் ஏதோ ஒன்று நடக்குது. ஆராதனை உங்களோட இதயத்தை தேவனுக்குரிய தகுதியால நிரப்புது. அது உங்க ஆத்மாவை உயர்த்துது. அதனால தான் பைபிள் இந்த மாதிரியான வசனங்களால நிரம்பி இருக்கு. சங்கீதம் 21:13, கர்த்தாவே உம்முடைய பலத்திலே நீர் எழுந்தருளும், அப்பொழுது உம்முடைய வல்லமையை பாடி கீர்த்தனம் பண்ணுவோம். சங்கீதம் 59:17, என் பெலனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன், தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமும் கிருபையுள்ள என் தேவனுமாயிருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் எனக்கு ரொம்பவும் பிடிச்ச புத்தகம் ஒன்று இருக்கு. இது ஒரு புத்தகம்னு சொல்றது கொஞ்சம் கஷ்டம்தான். பெரும்பாலும் இது தவறாக உச்சரிக்கப்படுது. அது ஆபக்குக்குன்ற புத்தகம். தேவன் தன்னோட விண்ணப்பங்களுக்கு செவி கொடுக்காததுனால இதயத்தில் வேதனையோட இருக்கிற ஒரு தீர்க்கதரிசியோட இதயத்தை இந்த புத்தகம் நமக்கு வெளிப்படுத்துது. தன்னோட விண்ணப்பங்களுக்கு தேவன் பதிலளிக்கலன்னு நம்பின ஒரு தீர்க்கதரிசி பைபிள் இருக்கிறத நம்ப முடியுதா? அதனால ஆபக்குக் தன் தேசம் பாவத்திலையும் கலகத்திலையும் விழுறத பார்த்துக்கிட்டு இருந்தான். தேவன் ஏன் இந்த தேசத்தை நியாயம் தீர்க்கல, ஏன் தேவன் எதுவுமே செய்யலன்றதை அவரால் புரிஞ்சிக்க முடியல. தேவனே, நீங்க இதை எப்போ கவனிக்க போறீங்க? நீங்க எப்போ சரியானதை செஞ்சு இந்த தேசத்தை நியாயம் தீர்க்க போகிறீங்க? தேவன் அவரோட பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கல. அப்புறம் ஒரு நாள் தேவன் பதிலளிச்சாரு. அவர் கல்தேயர்களை இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமா நியாய தீர்ப்பு கோலாக பயன்படுத்த போறதா அவர்கிட்ட சொன்னாரு. அப்போ அந்த காலத்துல கல்தேயர்கள் பூமியோட ரொம்பவும் பொல்லாத தேசமா இருந்தாங்க. இஸ்ரவேல் மக்களுக்கு நியாய தீர்ப்பை கொண்டு வர தேவன் அவங்கள பயன்படுத்த போறாரா? அதாவது ஆபக்குக் தீர்க்கதரிசி ரொம்பவே வேப்படைஞ்சாரு. தேவன் ஏன் இப்படி செய்யணும்? மேலும் அது தேவனை பத்தி அவருக்கு தெரிஞ்ச எல்லாத்துக்கும் எதிராக இருந்தது. இந்த சின்ன புத்தகத்தை நீங்க படிக்கும்போது ஆபக்குக்கோட இக்கட்டான நிலை தாங்க முடியாததா இருந்ததை நீங்க உணர்ந்திருக்கலாம். இப்போ ஆபக்குக்கோட கடைசி அதிகாரமான 3வது அதிகாரத்தோட முதல் வசனம் பின்வருமாறு எழுதப்பட்டிருக்கு. நீங்க இப்போ படிச்ச இந்த வசனம் சின்ன வசனமா இருக்கிறதுனால அதில் கவனம் செலுத்துறது இல்லை. ஆனால் நீங்க அதில் கவனம் செலுத்தணும்னு நான் விரும்புகிறேன். அது சொல்றது இதோ, ஆபக்குக் தீர்க்கதரிசி சிகாயோனில் பாடின விண்ணப்பம். சிகாயோனில்னா என்னன்னு எனக்கு தெரியல. நான் அதை தேட வேண்டியிருந்தது. என்ன கண்டுபிடிச்சேன்னு தெரியுமா? அது என்னன்னு யாருக்கும் உறுதியா தெரியல. இது பைபிள்ல இருக்கு, ஆனா அது என்னன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா அவங்களுக்கு தெரியும் அது ஒருவித இசை சம்பந்தப்பட்டதுன்னு. வேற வார்த்தைகள்ல சொல்வதானா,
இது ஒரு பாடலோட தொடக்கத்துல ஒற்றுமையுடன் பாடுங்கள், இல்ல இணக்கத்துடன் பாடுங்கள்னு நீங்க எழுதுற ஒண்ணு. அடுத்த வினாடியிலிருந்து நாம தொடர்ந்து படிக்க போற இந்த அதிகாரத்தோட தொடக்கத்துல சிகாயோனில் இசை அறிவுறுத்தப்பட்டிருக்கு. நீங்க அதோட முடிவுக்கு வரும்போது இந்த வார்த்தைகளை படிக்கிறீங்க. ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட நெகினோத் என்னும் வாதியத்தில். அதனால வசனத்தோட தொடக்கத்திலையும் வசனத்தோட முடிவிலையும் இசைக்குறிப்புகள் இருக்கு. இடையில என்ன இருக்குன்னு யூகிச்சு பாருங்க. அது ஒரு பாடல். இது பைபிளோட சிறந்த பாடல்கள்ல ஒன்னா இருக்கு. நான் முழு மனசோட நம்புறேன். முழு பைபிள்லையும் இது ரொம்ப ஆழமான விண்ணப்ப பாடல்கள்ல ஒன்னா இருக்கு. அந்த பாடலோட கடைசி கோரஸ் இதோ. தேவனை புரிஞ்சுக்கிற முயற்சியில் ஆபக்குக்கு அனுபவிச்ச போராட்டங்களையும், தேவன் ஏன் அவர் செய்யணும்னு நினைக்கிறத செய்யலன்றதையும், கல்தேயர்கள் இஸ்ரவேலர்களை விட மோசமானவர்களாக இருக்கும்போது இஸ்ரவேலை தண்டிக்க கல்தேயர்கள் ஏன் தேவனால் பயன்படுத்தப்படுறாங்கன்றதையும் நினைவில் கொள்ளுங்க. ஆபக்கூக்கால அதை தன்னோட இதயத்தில் புரிஞ்சிக்க முடியல. இருந்தாலும் அவர் முடிவை அடையும் போது அவர் பாடுறது இதுதான். அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்றுப்போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவிக்காமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தர் என் பலன். அவர் என் கால்களை மான்கால்களைப் போல் ஆக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். அவர் என்ன சொல்றாரு? தேவனே, இது எனக்கு புரியல, அது எனக்கு அர்த்தமற்றதா இருக்கு. ஆனா உம்முடனான எனது உறவு இதனால் பாதிக்கப்படவில்லைன்றதை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். மற்ற எல்லாமே தெற்கே போனாலும் நான் தேவனுடன் இருக்கிறேன். தேவன் என்னுடன் இருக்கிறார். கடைசியில அவர் இந்த கேள்விக்கு வர வேண்டியிருந்தது. என்னோட வாழ்க்கையில என்ன நடந்தாலும் நான் தேவனின் ஞானத்திலும் நற்குணத்திலும் நான் நம்பிக்கை வைப்பேனா? திரும்பி பார்க்கறதுக்கு பதிலா இல்ல சுத்தி பார்க்கறதுக்கு பதிலா அவர் மேல பார்க்க முடிவு செஞ்சாரு. அப்புறம் அவரோட முடிவு இந்த அற்புதமான துதி பாடலா மாறிச்சு. ஆபக்கூக்கோட முன்மாதிரியை நம்ம எப்படி பின்பற்றுறது? தேவனை ஆராதிக்கிறோம். நம்மளை சுத்தி என்ன நடந்தாலும் தேவனோட பேரை நாம நேசிக்கிறோம், வணங்குறோம், புகழறோம். நம்மளோட பூமியின் கடைமுனை மட்டும், அதாவது உலகம் முடிகிற வரைக்கும் நம்மளோட கூட வருவாருன்றதை நாம் அறிவோம். அதனால தான் உங்களோட வாழ்க்கையிலையும் என்னோட வாழ்க்கையிலையும் பலத்தை கொண்டு வரதுக்கான சிறந்த திறவுகோள்களில் ஒன்று ஆராதனையாக இருக்கு. எனக்கு நிறைய போதகர்கள் தெரியும். நம்பினாலும் நம்பலனாலும் ஆராதனை முடிகிற வரைக்கும் பின்னால் இருந்துட்டு வெளியே போய் பிரசங்கம் செய்வாங்க. நீங்கள் ஏன் உலகத்தில் அதை செய்கிறீங்க? ஆராதனை உங்களுக்கு பிரசங்கிக்க பலம் அளிக்க போகுதுன்னா நீங்கள் ஏன் சென்று பலப்படக்கூடாது? நம்ம தேவனை ஆராதிக்கும் போது அவர் நம்மளோட இதயத்தை பலப்படுத்துறாரு. அதுவே தேவனுடைய வார்த்தையின் சத்தியம். ஆமேன். இதோ மூணாவது, இது கடினமான ஒன்று. காத்திருப்பதன் மூலமா கடவுளோட பலத்தை நாம பெற்றுக்கொள்கிறோம். இங்க இருக்கிற யாராவது என்ன மாதிரியே காத்திருக்க விரும்புறீங்களா? ஆனா நம்ம கர்த்தருக்காக காத்திருக்கும் போது அவரோட பலத்தை நம்ம பெறுறோம்னு பைபிள் சொல்லுது. இந்த வசனத்தை கேளுங்க. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. ஏசாயா 40. இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். ஒரு சில வசனங்கள்ல 2 முறை நீங்க உங்களோட பலத்தை புதுப்பிக்க விரும்புனீங்கன்னா கர்த்தருக்கு காத்திருக்கிறது எப்படின்றத நீங்க கத்துக்கணும்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா நம்ம காத்திருக்கிறது ரொம்பவே கடினம். ஏன்னா அது நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லாத்துக்கும் எதிரானதா இருக்கு. அதாவது நம்ம யாருக்காகவும் காத்திருக்க முடியாதுன்றத நம்மளோட வேகமான உலகம் நமக்கு கற்பிக்குது. காத்திருப்பதன் மூலமா பலத்தை பெற நீங்க கத்துக்கணும்னா நீங்க செய்ய வேண்டிய 2 விஷயங்கள் இங்க இருக்கு. முதலாவது, வேகத்தை குறைக்கணும். நம்ம வாழ்வோட வெறித்தனமான வேகம் நம்ம ஆத்மாவோட சமாதானத்தை எப்படி பாதிக்குதுன்றத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. தேவன் கிட்ட இருந்து பலத்தை பெற்றுக்கொள்ள நம்ம தேவனோட இருக்கிறதுக்கான நேரத்தை ஒதுக்கணும். நம்ம மெதுவாகவும் அமைதியாகவும் பிரார்த்தனை செய்யணும். இன்னைக்கு நம்ம உலகத்துல அது ரொம்பவே கஷ்டமான விஷயம் இல்லையா? ஏசாயா சொன்னாரு, அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கும். நீங்க தேவனோட தனிமையா இருக்கக்கூடிய அமைதியான நேரம் உங்களுக்கு தேவை. தேவனும் நீங்களும் மட்டுமே. கிளப்ல ட்ரெட்மில் இல்லாதது மாதிரி நீங்களும் தேவனும் மட்டுமே. அமைதின்ற ஏசாயாவோட வார்த்தைக்கு சத்தத்தை நிறுத்துவது என்பதற்கு பதிலாக செயல்பாட்டை நிறுத்துதல்னு பொருள்.
இது ஏசாயா 30 இருக்கிற செய்தி. தன்னோட மக்கள் தங்களோட சொந்த பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கான அவநம்பிக்கையான முயற்சிகளை நிறுத்தணும்னு தேவன் விரும்பினாரு. மேலும் முழு அதிகாரமும் மக்கள் பாடுபடுவதும் உழைப்பதும் முயற்சிப்பதும் தள்ளப்படுவதுமா நிறைந்திருக்கு. மேலும் அதிகாரத்தில் இருக்கிற பதற்றத்தை உங்களால் உணர முடியும். அப்புறம் இந்த வசனம் வருது, அமெரிக்கையும் நம்பிக்கையும். அங்கதான் நீங்க உங்க பலத்தை பெற போறீங்க. இதை நீங்க எப்போவாது கண்டுபிடிச்சிங்களா? இதை நான் அடிக்கடி கண்டுபிடிப்பேன். உங்களை மாதிரியே நானும் சில சமயங்களில் நடக்கிற எல்லா விஷயத்திலையும் சிக்கிக்கிட்டு தேவனோட செலவிட வேண்டிய நேரத்தை செலவிடாம நாள் முழுசையும் வீணாக்கிடுவேன். அது எப்படிப்பட்டதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா நான் தேவனோட நேரத்தை செலவிடும்போது இதோ நான் கண்டுபிடிச்சது, நான் நினைச்சதை விட பகல்ல விஷயங்கள் சிறப்பா செயல்படுது. ஏன்னா நீங்க ஜெபிக்கும் போது தேவன் உங்க வாழ்க்கையில செயல்படுவாரு. எல்லாரும் சொல்லுங்க, அது உண்மைதானே? அதனால நம்ம பொறுமையா இருக்கணும். அப்புறம் நாம அமைதியா இருக்கணும். அது கஷ்டம்தான். இதை யார் செய்றாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா யாரோ ஒருத்தர் உங்களுக்கு அமைதியான நேரம் இல்லைன்றதை உறுதிப்படுத்த முயற்சிக்கிறாரு. அதாவது தொலைக்காட்சி மனிதர்கள் செய்திகளை தூண்டி விடுறாங்கன்னு நான் சொல்றேன். மருத்துவ அலுவலகங்கள்ல சுவர்ல இருந்து சத்தமிடுற விளையாட்டு நிகழ்ச்சிகளை நீங்க சகிச்சுக்கணும். வீட்டில் எங்க பார்த்தாலும் நம்மளோட ஸ்மார்ட் போன்கள், கணினிகள், டேப்லெட்டுகள், அப்புறம் தொலைக்காட்சிகள் சத்தம் போடுறதையும் வெடிக்கிறதையும் நம்ம கேட்க முடியும். அதனால தேவனோட வார்த்தையின் மூலமா, அவரோட சத்தத்துக்கு செவி கொடுக்கறதன் மூலமா உங்க ஆத்மாவை பலப்படுத்த விரும்புனீங்கன்னா நீங்க அமைதியான இடத்தை கண்டுபிடிக்கணும். தீர்க்கதரிசியான எலியா ரொம்ப பலவீனமாக இருந்த நேரத்தில் பலத்த பெருங்காற்றின் நடுவில் தேவனை தேடினாரு. அவர் ஒரு பெரிய பூமி அதிர்ச்சியில் தேவனை தேடினாரு. மேலும் அக்னி தேவனை தேடினாரு. ஆனா அந்த காட்சிகள் எதிலேயும் தேவனுடைய மெல்லிய சத்தம் கேட்கவே இல்லை. வான வேடிக்கைகள் முடிஞ்சு உலகம் அமைதி அடைந்ததுக்கு அப்புறம்தான் எலியா தேவனுடைய மெல்லிய சத்தத்தை கேட்டாரு. நம்மளை சுற்றிலும் அதிக இரைச்சல் இருக்கிறதுனால இன்னைக்கும் நம்மளோட இதயங்களை பலப்படுத்த முயற்சிக்கிற தேவனோட மெல்லிய சத்தத்தை நம்மளால கேட்க முடியல. அப்புறம் நிச்சயமா நீங்க மெதுவா அமைதியானதுக்கு அப்புறம் நீங்க பிரார்த்தனை செய்யணும். தேவனோட பலம் பிரார்த்தனையின் மூலமா உங்களோட வாழ்க்கையில ஒரு நதி மாதிரி பாயுது. தேவன்கிட்ட எப்படி பலத்தை கேட்கறதுன்னு உங்களுக்கு தெரியலனா தாவீதோட ஜெபத்தை உங்களுடையதா ஆக்கிக்கங்க. சங்கீதம் 6:2. என்மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே, நான் பலனற்று போனேன். என்னை குணமாக்கும் கர்த்தாவே, என் எலும்புகள் நடுங்குகிறது. சங்கீதம் 22:19. ஆனாலும் கர்த்தாவே, நீர் எனக்கு தூரமாகாதேயும், என் பலனே எனக்கு சகாயம் பண்ண தீவிரித்து கொள்ளும். அதனால நீங்க பொறுமையா இருக்கணும், அமைதியா இருக்கணும், ஜெபம் செய்யணும். ஒரு வகையில் கடைசியா இருக்கிறது முரண்பாடானது. ஆனா நாம் அதை புரிஞ்சிக்க முடிஞ்சா அது உண்மையிலே வலிமையானதா இருக்கும். தேவனோட பலத்தை அவரோட வார்த்தையிலிருந்து பெற்றுக்கொள்கிறோம். அதை ஆராதனையிலிருந்து பெற்றுக்கொள்கிறோம், காத்திருப்பிலிருந்து பெற்றுக்கொள்கிறோம். தேவனோட பலத்தை பலவீனத்தின் மூலமா நாம பெற்றுக்கொள்கிறோம். அதுல எந்த அர்த்தமும் இல்லைன்னு நீங்க கேட்கலாம். பலவீனத்திலிருந்து எப்படி பலத்தை பெறுவது? சரி, உங்களுக்கு 2 வசனங்களை படிச்சுட்டு நான் என்ன சொல்ல வரேன்றத உங்களால புரிஞ்சிக்க முடியுமான்னு நான் பார்க்கறேன். 2 கொரிந்தியர் 12:9. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். அடேங்கப்பா, பவுல் சொல்றாரு, அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். முதல் பார்வையில இது முரண்பாடா தெரியுது. அதாவது பலவீனம் எப்படி ஒருவரை பலப்படுத்தும்? இருந்தாலும் பவுல் தன்னோட வாழ்க்கையோட சவால்கள் எப்படி தேவனுடைய பிள்ளைகளுக்கு அதிகாரம் கொடுத்ததுன்றத பத்தின ஒரு மதிப்புமிக்க பாடத்தை கற்பித்ததுன்றத புரிஞ்சுக்கிட்டாரு. தேவனுக்கு உங்களோட பலம் தேவையில்லை, அவர்கிட்ட அளவில்லாம இருக்கு. அவருக்கு உங்களோட பலவீனம் தேவை, ஏன்னா அவர்கிட்ட அது இல்லை. அவர் உங்க பலவீனத்தை எடுத்து அதை பலமா மாற்ற விரும்புறாரு. சிலுவையில இயேசு நம்மளோட பலவீனத்தை ஏத்துக்கிட்டு அவரு தன்னோட பலத்தை நமக்கு கொடுத்தாரு. சிலுவைன்றது பலவீனத்தின் மூலமா நமக்கு வர பலத்தோட ரொம்ப பெரிய படம். இயேசு பலவீனத்தால சிலுவையில அறையப்பட்டிருந்தோம், தேவனோட வல்லமையினால பிழைத்திருக்காருன்னு பைபிள் சொல்லுது. நாம் அவரில் பலவீனமானவர்கள், ஆனால் தேவனின் வல்லமையால் அவருடன் பலமாக வாழ்வோம். கிறிஸ்துவர்களா மாறின நீங்களும் நானும் அந்த பலவீனத்தோட பலனை பெற்றிருக்கோம். இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்குனாரு. 2 திருடர்களுக்கு இடையில சிலுவையில அறையப்பட்டு வானத்துக்கும் பூமிக்கும் நடுவில் தொங்குனாரு. அவரோட பலவீனத்தின் மூலமா நாம பலம் அடைஞ்சிருக்கோம். அவர் பலமா இருந்திருக்க முடியுமா? அவர் 10,000 தேவதூதர்களை அழிச்சிருந்தா அவங்க அவரை தொற்றுக்க முடியாதுன்னு பைபிள் சொல்லுது. நாம பலம் அடைவதற்காக உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் விருப்பத்தோட பலவீனம் அடைஞ்சாரு. ஹல்லேலூயா. ஒரு வயலின் கலைஞருக்கு
பலோன்றது 4 நேர்த்தியான டியூன் செய்யப்பட்ட கம்பிகள். ஒரு கம்பி இல்லாதது பெரும்பாலான வயலின் கலைஞர்களை பலவீனமான நிலையில வைக்கும். ஆனா இஸ்ரேலிய அமெரிக்க வயலின் கலைஞர் இட்சாக் பெர்ல்மேன் பெரும்பாலான வயலின் கலைஞர்களை போல இல்ல. பெர்ல்மேனுக்கும் பலவீனம் பத்தி முதல்ல தெரியும். சின்ன வயசுல போலியோவால பாதிக்கப்பட்ட இவரு 2 கால்களையும் பிரேஸ்கள் அணிந்து ஊன்றுகோலின் உதவியோட நடப்பாரு. இட்சாக் பெர்ல்மேனை பொறுத்த வரைக்கும் மேடையில ஏறி ஒரு கச்சேரிக்கு அமர்வது ஒரு சிறிய விஷயம் இல்ல. 1995 வருஷம் ஒரு நாள் மாலை வேளையில நியூயார்க் நகரில் ஒரு இசைக்குழுவோட இசை நிகழ்ச்சி நடத்தும் போது அவரோட வயலின் நரம்பு ஒன்று அருந்து வயலினோட ஓரத்தில் தளர்ந்து தொங்குச்சு. ஒரு உரத்த ஸ்னாப் மண்டபம் வழியா பாஞ்சுது. என்ன நடந்ததுன்னு எல்லாருக்கும் தெளிவா தெரிஞ்சது. பார்வையாளர்கள், அதே போல நடத்துனர், அப்புறம் இசைக்குழு நபர்கள் அவர்களுக்குள்ள ஒரு இடைவெளி எடுப்பாங்கன்னு பெர்ல்மேன் தன்னோட கருவியை சரி செய்வார்னு அவங்க நினைச்சாங்க. அப்படி நடக்கல. பார்வையாளர்கள் அமைதியா காத்திருந்த போது பெரிய வயலின் கலைஞர் ஒரு கணம் கண்களை மூடிக்கிட்டாரு. அப்புறம் திரும்பவும் ஆரம்பிக்குமாறு நடத்துனர்கிட்ட சைகை காட்டினாரு. அவர் இந்த கச்சேரியில 4 கம்பிகளோட இல்ல 3 கம்பிகளோட வாசிக்க ஆரம்பிச்சாரு. அவர் வாசிச்சப்போ அவரோட மனசுல அவர் சரி செஞ்சு மறுசீரமைத்து கண்டுபிடித்து புதுமைப்படுத்தி பறந்து போய் பலவீனத்தின் நிலைய பலத்தின் செயல்திறனா மாத்தினாரு. இட்சாக் பெர்ல்மேனோட வாழ்நாள் முழுக்க வயலினோட பரிச்சயம் இருந்ததுனால தோல்வியின் தருணத்தை அவர் தலை சிறந்த வெற்றியா மாத்தினாரு. உங்க சொந்த சவால்களை நீங்க எதிர்கொள்ளும் போது நீங்க சரி செய்யவும் மறுசீரமைக்கவும் புதுமைப்படுத்தவும் வெற்றி பெறவும் தேவையான வளங்களை பயன்படுத்துவதும் உங்களோட சவாலா இருக்கு. ஒரு ஜெயம் கொள்பவரா ஆண்களே பெண்களே, உங்களோட பலம் தேவன்கிட்ட இருக்கு. அது உங்களுக்குள்ள இல்ல. என்னோட பலம் தேவன்கிட்ட இருக்கு. அது என்கிட்ட இல்ல. பலவீனன்றது ஒன்றும் இல்லை. பலவீனன்றது ஏதோ ஒன்று இல்லாதது மாதிரியானது. பலவீனன்றது பலம் இல்லாதது தான். அதனால இனிமே பலவீனமா இருக்க விரும்பலன்னா நீங்க கொஞ்சம் பலத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்க வாழ்க்கையில அந்த பலத்தை தரும்படி தேவன்கிட்ட கேளுங்க. நீங்க அதை எப்படி செய்யணும்னு சில யோசனைகளை நான் உங்களுக்கு வழங்கியிருக்கேன். தன்னுடைய பிள்ளைகள் எல்லா பலவீனங்கள்லையும் நடக்கிறத தேவன் விரும்பல. நாம மேல கைகளை உயர்த்தி வெற்றியுடன் நடக்கணும்னு அவர் விரும்புறாரு. அதனால அவர் நம்மளை அழைச்ச உலகத்துல மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். நான் இதை முழு மனசோட நம்புறேன். அதனால வெளியே போய் பலமுள்ளவர்களா இருப்போம். ஆமென். நினைவில் வையுங்க, நீங்க ஜெயம் கொள்பவர்களா இருக்க அழைக்கப்பட்டீர்கள். வெற்றி, வலிமை, சமாதானம் அப்புறம் அன்போட நடக்க நீங்க அழைக்கப்படுறீங்க. முதல் அப்புறம் மிக முக்கியமான படி என்னன்னா, ஜெயம் கொண்டவரான இயேசு கிறிஸ்துல உங்கள் விசுவாசத்தை வைக்கிறதா இருக்கு. விசுவாசமும் கிறிஸ்துவுடனான நெருங்கின கூட்டுறவும் எந்த ஒரு சவாலையும் வெல்லக்கூடிய வலிமையையும் தைரியத்தையும் உங்களுக்கு தரும். நீங்க ஒருபோதும் கிறிஸ்துல நம்பிக்கை வைக்கலன்னா உங்களுடைய தனிப்பட்ட இரட்சகரான அவர் மேல இன்னைக்கு அப்படி செய்யும்படி நான் உங்களை ஊக்குவிக்கிறேன். அப்புறம் ஒரு நம்பகமான ஊழியத்துல இல்ல ஒரு உள்ளூர் தேவாலயத்துல மற்ற கிறிஸ்துவர்களோட உங்க முடிவை பகிர்ந்துக்குங்க. உங்க புது நம்பிக்கையில தொடர்ந்து வளருங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த முறை இங்க திருப்புமுனையில உங்களை பார்க்கறதுக்கு ஆவலோட காத்திருக்கேன்.